ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான வடகரி ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஒரு 3 ஹார்ஸ் நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 ஹார்ஸ் நல்லா ஊறணும். இப்போ ஊறினதுக்கப்புறம் அந்த வாட்டரை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அப்புறம் 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன். தோலை உரிக்காமலே போட்டுக்கலாம் பூண்டு, அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். அடுத்தது ஒரு குட்டி ஸ்பூனில் சோம்பு எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்க பருப்பை இந்த ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது. தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சிருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொரப்பாக தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு கையில் நம்ம இப்படி கெட்டியாக பிடிச்சிக்கலாம். பிடிச்சா இந்த மாதிரி கெட்டியாக வரணும். இந்த மாதிரி நான் இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி பிடிச்சி வச்சுருக்கேன். நான் இப்போ இதை இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சி எடுக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இதை வேக வச்சா போதும். 5 நிமிஷம் நான் தண்ணி ஊற்றி, அந்த சில்வர் இட்லி பாத்திரங்கிறதுனால நான் துணி எதுவும் போடலை, வெறும் எண்ணெய் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இதே அலுமினியம் இட்லி பாத்திரமாக இருந்தால் துணி போட்டிங்கன்னா கொட்டாமல் இருக்கும். இப்போ இதை ஒரு 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போது வடகரி தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு, 2 பிரியாணி இலை, 2 பட்டை, ஒரு ஸ்டார் பூ, ஒரு மராட்டி முக்கு, 4 கிராம்பு எடுத்திருக்கேன். இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் தாளிக்கிறதுக்காக மட்டும். இப்போ இதில் ஒரு 10 பல் பூண்டு கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயில் இந்த பூண்டும் பச்சை மிளகாவும் ஃபஸ்ட்டு சேர்த்து இது வதக்கிக்கலாம். அடுத்ததாக இந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நான் உடனே சேர்த்துட்டேன். ஆனால் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஏன்னா கொஞ்சம் நல்ல மணமாக இருக்கும். இப்போ வெங்காயம் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு கொஞ்சோண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கிரேவி மொத்தத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு இதுவே போதும். ஏன்னா நம்ம இதில் பச்சை மிளகா போட்டிருக்கோம். அப்புறம் அதை மாவு அரைக்கும்போது ரெட் சில்லி வேறு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காரமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா இதை வதக்கிட்டு இதோட பச்சை வாசனை போகிறதுக்கு விட்டுடலாம். அடுத்தது நான் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதில் நான் 1 டம்ளர் ஊற்றிருக்கேன். இதை மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த மாவு வெந்திருக்கான்னு பார்க்குறேன். நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், ஒட்டாமல் நல்ல மாவு நல்லா வெந்திருக்கு. நம்ம கையில் புடுறதுக்கு இது வரும். நான் அதை நல்லா உதுத்து வச்சுருக்கேன். கையில் நல்லா சூடு போனதுக்கப்புறம் நல்லா உதுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தாளித்த மசாலாவில் இப்போ இந்த மாவை நம்ம சேர்த்துடலாம். நான் இட்லி குக்கரில் வேக வச்சுருக்கேன். நீங்கள் இதை வடை மாதிரி தட்டியும் பொரிச்சு எடுத்தும் போடலாம் இந்த கிரேவியில். இல்லைனா இட்லி தோசை கல்லில் தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும்.
இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மாவு போட்டோன்னே எப்போவுமே தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் வந்து நிறைய தண்ணி ஊற்றி இதை வந்து வேக வைக்கணும். நான் வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு டம்ளர் கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா அவ்வளோதான், சூப்பரான வடைகறி ரெடி ஆகிடும். திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். தண்ணி எல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். அவ்வளோதான், கொத்தமல்லி தழை தூவினா நம்மளோட வடைகறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.